அதனாலதான் குர்ஆன் சொல்லி ஏமாத்திட்டு வந்து இப்படி தேமாடக்குள்ளே சொல்ல வேண்டியது, முகமது அப்துல் வஹாபுக்குள்ளே சொல்ல வேண்டியது. அதனாலதான் இந்த ரெண்டு வேலை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் திறக்கிறான்டா எப்படி இருக்கணும்? குர்ஆன் அப்படி இருக்குதா? தரமட்டமாக மீன் இருக்குதா? ஏன் அப்ப இல்ல அர்த்தம் வைக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இப்படிதான் இருந்திருக்குது, உயரமா தான் இருந்திருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் எப்படி இருந்துச்சு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க இது மூலம் ஒழுங்குபடுத்துறதா தரமட்டமாகறதா நம்மளே தெரிஞ்சுக்கலாம். சுஃபியானு தம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரைத்து கபர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸன்னமன், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை பார்த்தேன், ஒட்டகத்திமிலை போல் உயர்ந்திருந்தது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தரமட்டமாக்கணும்னு சொல்லி இருந்தா அந்த சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை எப்படி ஒட்டகத்திமில் மாதிரி உயரமா வச்சிருப்பாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து தான் சொன்னாங்க, முன்னால வலா கபர முஷ்ரிஃபன் இல்லா சபைத்தாங்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு மறைந்த போது அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, அப்ப உயரமா இருந்தா என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு உயரமாக்குறீங்க, தரமட்டமாக்கணும்னு ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, அப்ப அவங்க கபரை எனக்கு உயரமாக்குறீங்கன்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சேபித்திருப்பாங்கல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும்போது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரும் உயரமா இருக்குது. போதுமா? அப்ப ஏன் இல்லாத அர்த்தம் தரமட்டமாக்குறது இல்லாத அர்த்தத்தையும் சொல்றீங்க? காசிம் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரையும் அவங்களுடைய இரண்டு தோழர்களுடைய கபரையும் காட்டுங்கன்னு சொன்னேன். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கபர்களே இருக்குது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா திரையை அகட்டி காமிச்சாங்க. இன்னைக்கு கூட நம்மளாம் போர்வை போத்துறோம். என்ன காரணம் அது என்று சொன்னா, அந்த திரை போடுவது என்பது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா காலத்தில் இருக்கிறது. ஏன்னா அந்த கபர்கள் இருக்கிற இடத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், மரியாதை வச்சிருக்கணும். அதனால திரை என்று ஒன்று போட்டு வச்சிருந்தார்கள் மரியாதைக்கா. யார் தேவைப்பட்டா திரையை அகற்றி காண்பிப்பார்கள். அப்படி காமிக்கிறாங்க. காசிம் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் 3 கபர்களையும் பார்த்தேன், அதிக உயரத்திலும் இல்லை, தரையோடு தரையாகவும் இல்லை, நடுநிலையான உயரத்தில் இருந்தது நான் பார்த்தேன். அபூதாவுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவ கபர்கள்லாம் உயரமா தான் இருந்துச்சு அப்படிங்கறத இத்தனை அதிகத்தில் இருக்கும் பொழுது தரைமட்டம்ங்கிற இந்த பேச்சு எடுக்கலாம் வஹாபிகள். இன்னைக்கு சவாலாக சொல்றோம், கபர்கள் தரைமட்டமாக இருந்தது என்று ஒரு ஹதீஸை தரட்டும் இந்த வஹாபிகள், ₹1,00,000 நம்ம கொடுக்கலாம். கியாமத்து நாள் வரைக்கும் காட்ட முடியாது, கியாமத்து நாளைக்கு பிறகு காட்ட முடியாது. ஒரு கபர் சலாசல காலத்திலும் சரி அவங்க கபரு தரைமட்டமா தான் இருந்துச்சு ஒரு ஹதீஸ் அவங்க காமிக்கிறது முடியாது. சரி, எப்படியெல்லாம் மதிக்க வேண்டும் நம்ம மார்க்கம் சொல்லி தருகிறதா இல்லையா? இதே புரிய மாட்டேங்கிறாங்க இவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பு மரியாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி இறந்து போனவர்களை கூட நீங்கள் மதிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இன்னைக்கு அஜர் ரசூல் கல்ல நம்மெல்லாம் முத்தமிடுறோமே, அந்த கல்லுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தானே. மக்காம் இப்ராஹிம் கல் இருக்கிற இடத்துல தவாஃப் 7 தடவை சுத்தி முடிச்சுட்டா காபாவை 2 ரக்காத் தொழுங்கன்னு இறைவன் சொன்னானே, அந்த மக்காம் இப்ராஹிம் கல்லுக்கு கொடுக்கிற மரியாதை தானே. இன்னைக்கு காபாவை சுற்றிலும் கருப்பு திரை போடப்பட்டிருக்கிறதே, அந்த காபாவுக்கு கொடுக்கிற மரியாதை தானே. நம்முடைய மார்க்கத்திற்கும் மரியாதைக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது. ஆனா இதெல்லாம் புரியுதா அவங்களுக்கு? மரியாதைகள் பல வகை இருக்கு. அதே போல பெரியவங்களுடைய கையை பிடித்து முத்தமிடுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்கிறது. சஹாபா பெருமக்கள் வெளியூர்ல போயிட்டு வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, சொல்றாங்க, குன்னா நுபாதிரு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோம் உடனே நாங்க விரைந்து போனோம் அவங்ககிட்ட, லியன் நுகப்பில யதைஹி வ ரிஜ்லைஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித கைகளையும் புனித பாதங்களையும் முத்தமிட வேண்டும் என்பதற்காக விரைந்து சென்றோம். அபூதாவுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மதிப்பு மரியாதை சஹாபா பெருமக்கள் எப்படி காட்டினார்கள், அதனால் அவர்கள் சஹாபி ஆனார்கள், உயர்ந்தார்கள். அதே வழியிலே சுன்னத் ஜமாத்தில் சென்று கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் வெற்றி காணுவார்கள். அப்ப பிரச்சனை பண்ணாங்க. அன்னைக்கு முனாஃபிகள் பிரச்சனை பண்ண மாதிரி இந்த வஹாபிகள் பிரச்சனை பண்ணி இருக்கிறாங்க. முனாஃபிகள் எதுல பிரச்சனை பண்ணா? அல்லாஹ் ஒருவங்கிறதுல பிரச்சனை பண்ணா, அல்லாஹ்வுடைய ரசூலை மதிக்கிறதுல தான் பிரச்சனை. அதுலதான் முனாஃபிக் ஏமாந்து போனது. இன்னைக்கும் அதே காரியம் தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கலங்கிறத அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை வந்து முத்தமிட்டாங்கல்ல, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை பார்த்த உடனே ஜியாரத் வந்தபோது தங்களுடைய முகத்தை வைத்து புரட்டி புரட்டி எடுத்தார்கள். இப்னு அஸ்ஸாக்கிர்ங்கிற ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் என்ன? இதெல்லாம் மரியாதை தானே, அன்பின் வெளிப்பாடு தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேரடியாக இஸ்லாமிய பாடம் பயின்ற அந்த சஹாபிகள் இது செய்து காட்டுகிறார்கள் என்றால் மார்க்கத்தில் இதுவெல்லாம் உள்ளதுங்கிறனால தானே. மார்க்கத்தில் இல்லைன்னு சொன்னா சஹாபா பெருமக்கள் செய்வாங்களா? அந்த சஹாபா பெருமக்களுக்கு புரியாத மார்க்கமா இந்த வஹாபிகளுக்கு புரிந்து போய்விட்டது. எதுக்கு அடுத்து அது சிறுக்குங்கிறது? ஒரு ஆள் போய் கபரை முத்தமிட்டான்னு வைங்க, இவர் கபரு வணங்கி அப்படிங்கிறது. முத்தமிட்டுட்டாலே வணங்கியா? ஒரு ஆள் ஒரு குழந்தை வாங்கி முத்தமிடுறாரு, இவர் குழந்தை வணங்கி சொல்ல தயாரா? ஒரு ஆள் ஒரு பூவை வாங்கி முத்தமிடுறாரு, இவர் பூ வணங்கி சொல்லலாமா?
சரி, எத்தனை ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்ல முத்தமிடுறாங்க. இவர்கள் எல்லாம் கல் வணங்கி, ஹாஜிகள் எல்லாம் கல் வணங்கி. இது வாங்க சொல்லுவாங்களா? என்னங்க இது? முத்தமிட்டா வணக்கமா? வணக்கம் என்றால் என்ன, மரியாதை என்றால் வித்தியாசம் தெரியலங்க. வெளிப்படை மட்டும் பார்க்க வேண்டியது. அதனாலதான் இப்லீஸ் ஏமாந்து போனான். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவன் வந்து சஜா செய்யல? சொன்னான், ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன். அவர் மண்ணால் தானே படைச்சிருக்கிறேன், நான் ஏன் அவருக்கு சஜா செய்யணும்னு கேட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மண்ணினால் படைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு மண் அப்படிங்கிற தோற்றத்துல மட்டும் பார்த்தான். ஆனா இறைவன் இன்னொன்னையும் சொல்லியிருக்கிறான்ல, நான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட ஹலீஃபாக நியமிச்சிருக்கிறேன். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் ஹலீஃபா வச்சு நியமிச்சிருக்கேன். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல என்ன இருக்குது? இறைவனுடைய ஹிலாபத் இருக்குது. அதான் அவன் பார்க்கலையில இப்லீஸ். வெறுமனை மண் என்று பார்த்தான். ஆனா அங்கே உள்ளே இருந்த இறைவனுடைய ஹிலாபத்தை பார்க்கவில்லை, தோற்று போனான். ஆனா மலக்குமார்கள் பாருங்க, உள்ளே இருந்த ஹிலாபத்தை பார்த்தாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சாங்க, அதனால் வெற்றி அடைந்தார்கள். இன்னைக்கு சொன்ன ஜமா அப்படித்தான். கபருக்கு நம்ம போவோம், வெறுமனே கபரை மட்டும் பார்க்கறது இல்ல, கபருக்குள்ளே இருக்கிற இறை நேசர்களை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவங்களுக்குள்ள கண்ணியமா நம்ம கொடுக்கிறோம். ஆனா வஹாபி பார்வைக்கு உள்ளுக்கு இருக்கிற இறை நேசர்களும் பார்க்கறதில்ல, மேல இருக்கிற அந்த கல்லை மண்ணையும் தான் பார்க்கறது. அதனாலதான் இதுல என்ன இருக்கு? மண்ணு தானே, கல்லு தானே, மேல மட்டும் பார்க்கறது. இது யாரு பார்த்தது? அன்னைக்கு இப்லீஸ் பார்த்தது. அவன் சொன்னான், மண்ணால தான் படைச்சா அப்படின்னா. அடே அல்லாஹ் கலிபா இருக்கிறானே, அதை பார்க்கலாம. மலக்குமார்கள் ரெண்டையும் பார்த்தார்கள். நாம் அப்படித்தான், வெறுமனே மண்ணையும் கண்ணையும் பார்ப்பதில்லை, உள்ளே இருக்கிற நேசர்களை பார்க்கிறோம். மலக்குமார்கள் பார்த்த பார்வை அப்படி இருக்க வேண்டும். அதன் மூலம் தான் வெற்றி முடியும். அப்ப இந்த வித்தியாசம் தெரியல. அதனாலதான் வணக்கம்டா என்ன, மரியாதை என்ன தெரியல. நான் கேட்கிறேன், சுன்ன ஜமாத்தினர்கள்லாம் கபூர் ஜியாரத்து செய்ய போனாலே கபூர் வணங்கன்னு வஹாபிகள் சொல்றாங்கல்ல. ஏங்க கபூரை வணங்குறதா இருந்தா ஒவ்வொரு தர்காக்கு பக்கத்துலயும் சுன்ன ஜமாத்தினர்கள் ஏன் பள்ளியாசல் கட்டி வச்சிருக்கிறாங்க? இந்த வஹாபிகள் யோசிக்க வேணாம். கபூரை வணங்காதான் போதுமா? அப்புறம் பள்ளியாசல் தேவையில்லையே. எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள் சுன்ன ஜமாத்தினர்கள். தருகாண்டா ஜியாரத்து தான், தொழுகை என்று சொன்னா பள்ளிவாசல் தான். எவ்வளவு தெளிவா இருக்கிறார்கள் சுன்ன ஜமாத்தினர்கள். ஜியாரத் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பாங்கு சத்தம் கேட்கும், பள்ளிக்கு போயிடுறாங்க. ஏன் அவங்க என்ன எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க? இந்த தர்காவா, இங்க ஜியாரத்து, பாங்கு சொல்லியாச்சு, இப்போ தொழுவணும், பள்ளிக்கு தான் போகணும், போயிடுறாங்கல்ல. எல்லா ஜியாரத்திலையும் எல்லா தரம் அதான் நடந்துகிட்டு இருக்கு. தெளிவாக இருப்பதால் தான் பள்ளி என்று கட்டி வச்சிருக்கிறார்கள். தர்காவில் நடப்பது ஜியாரத், தொழுகை என்றால் பள்ளி தான். தெளிவு இருக்கிறது. ஆனா அது புரியாம இவங்க கபரை வணங்குறாங்க, கபரை வணங்குறாங்கிறாங்க. பள்ளிவாசல்ல என்னன்னு தெரியாது, தர்கா என்னன்னு தெரியாது. அதனாலதான் கலியக்காவில விவாதத்துல தர்கா கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் கொண்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் அல்லாஹ் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாய் மசாஜித். அல்லாஹ் தஆலா யஹூத நஸாராக்களை சபிப்பானாக, அவங்க தங்களுடைய நபிமாருடைய கபர்களை எல்லாம் பள்ளிவாசல்களா மாற்றி விட்டார்கள் இருக்குது. அந்த வஹாபிகள் அந்த விவாதத்துல எப்படி அர்த்தம் வச்சாங்க? நபிமாருடைய கபர்களை எல்லாம் தர்காக்களா மாற்றி விட்டாங்க அர்த்தம் வச்சாங்க. மஸ்ஜிதுன்னு சொன்னா பள்ளிவாசங்கிற சின்ன பிள்ளைக்கு தெரியும். இங்க இருக்க யாராவது சின்ன பிள்ளை கூப்பிட்டு மஸ்ஜித் என்னன்னு கேளுங்க, பள்ளிவாசம் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எல்லா உலகத்திலே தெரிஞ்சது. நாங்க தான் குரானை கற்றுக்கிறோம், ஹதீஸ கற்றுக்கோம்னு பெருசா சொல்லிக்கிட்டு ஒரு மஸ்ஜிதுக்கு அர்த்தம் தெரியலங்க. தர்கான அர்த்தம் வச்சாங்க. நாங்க கேட்டோம், சொல்றீங்கல்ல, ஒரு டிக்ஷனரியை காமிச்சு மஸ்ஜித்னா தர்கான் தானே காமிங்கன்னு. காமிக்க முடிஞ்சா? இப்ப முடியுமா? காமத்து நாள் வரைக்கும் முடியுமா? முடியாது. அதுக்கு பிறகு முடியாது. மஸ்ஜிதுக்கு தர்கா அர்த்தம் எதிரமே கிடையாது. வேற வழி இல்லாம நம்ம ஏதாவது சொல்லி சாதிக்கணுங்கிறதுக்காக மஸ்ஜிங்கிற வார்த்தைக்கு தர்கா அர்த்தம் வச்சாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை இது! சவுதி மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு வச்சுக்கிறங்க. இவங்க எல்லாம் வஹாபின்னு தெரிஞ்சா கூட விட மாட்டாங்க. ஏன் எங்க மொழியுடைய வார்த்தை இப்படி போட்டு கொலை பண்றீங்க? மஸ்ஜிதுங்கிறதுக்கு பள்ளியாசல் நீங்க தர்கா அர்த்தம் வைக்கிறீங்க. இதுதான். ஏன்னா மஸ்ஜித் வேற, தர்கா ஒரு வித்தியாசம் தெரியல. ஆனா நாம் தெளிவிலே இருக்கிறோம். மஸ்ஜித் பள்ளிவாசல் என்பது இறைவனுடைய இடம், தர்கா என்பது இறை நேசர்கள் இருக்கிற இடம். மஸ்ஜித் என்பது தொழுகை நடைபெறும் இடம், தர்கா என்பது ஜியாரத்து நடைபெறும் இடம். ஆனா ரெண்டு இடங்களும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற இடம் தான். ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தொழுங்கன்னு, அது பள்ளிவாசல்ல தொழுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னாங்க ஜியாரத்து செய்யுங்கன்னு. அதனாலதான் நம்ம தர்காவில் ஜியாரத் செய்யறோம். ஸல்லல்லாஹு கட்டுப்பட்டு நடக்கிறோம். எவ்வளவு தெளிவா இருக்கிறோம். யாரோ ஜியாரத்து போனான்னு வைங்க, இவர்கள் வந்து ஜியாரத்துக்கு சென்றால் ஷிர்கை செய்கிறார்கள். அங்க அதனால போகக்கூடாது. தர்காக்களுக்கு ஷிர்க் வருது, அதனால போகக்கூடாது. தர்காவுக்கு போனா ஷிர்க் வருமா? யார் சொன்னது? தர்காவுக்கு போனாதான் உண்மையான தௌஹீதே வரும். அது இந்த வஹாபிகள் புரிய மாட்டேங்குது.